நேத்து சோசியல் மீடியாவுல ஊடகவியலாளர், அதாவது மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்க வீட்ல போய் மலம் கொட்டி, கழிவுகள கொட்டி வந்து பெரிய அதுவும் தனியாக இருந்த அவங்களுடைய அம்மா வந்து வயதானவர் தான். பெரிய சர்ச்சைய ஏற்படுத்திச்சு. சோசியல் மீடியால ஃபுல்லா பயங்கரமான எல்லாருமே வந்து அவருக்கு இத கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா, ஒரு சிலர் மட்டும் இத பத்தி பேசாம இத கடந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிறாங்க. சமூகம், தமிழ்நாடு எத நோக்கி போயிட்டு இருக்கு? சட்ட ஒழுங்கு இங்க எப்படி இருக்கு? இத நம்ம பத்தி பேசணுமா? இதுல அப்படி என்ன உண்மை இருக்கு? அவரு பேசுறது பொய் தானே! அப்படின்னு ஒரு சிலருடைய அந்த பொது பொது பார்வை. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன அரசியல் இருக்கு? ஏன் இத நம்ம வந்து சீரியஸ் மேட்டரா எடுத்து பேசணும்? இதுக்கான விடை எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சவுக்கு சங்கர் இவர் பேரை கேள்விப்படாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா இவர் வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கான்ட்ரவர்சி ஆகும். முக்கியமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே என்ன உண்மை அப்படின்னா, அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறது கிடையாது. ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை, அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவார். இந்தந்த துறையில இந்தந்த மாதிரி ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிற அவர் ஒரு டேட்டாவை வச்சு ஒரு விஷயங்கள்லாம் பேசுவார். அது உண்மையா பொய்யா அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணுமே தவிர, நம்ம வந்து இவர் வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு பேசுறார், இவர் வந்து அரசியல் இப்படி விமர்சகர் அப்படி இப்படின்னு நம்ம பேசி இதை மடைமாற்றத்துக்கு பதிலாக அதில் உண்மைகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக சவுக்கு சங்கரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதனுடைய நியாயம் என்னன்னு புரியும். சரி, ஓகே. இப்ப சவுக்கு சங்கர் வீட்ல வந்து துப்புரவு பணியாளர்களை இழிவா பேசிட்டாரு. அதுக்காக அவர் வீட்ல துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போயி, அவர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மலத்த கொட்டி, கழிவுகள கொட்டி வந்து தனியா இருந்த அவங்க அம்மாவ வந்து மிரட்டியிருக்காங்க. ஒரு 20லேருந்து 30 பேர் கொண்ட கும்பல் மிரட்டியிருக்காங்க. அவர் இழிவா பேசினது தப்பு தானே அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் எந்த இடத்துலயுமே துப்புரவு பணியாளர்களை இழிவா பேசல அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரும் அதுக்கான விளக்கங்களும் குடுத்திருக்காரு. அந்த எந்த இடத்துல இழிவாவும் பேசவில்லை அப்படின்னா, ஆனா துப்புரவு பணியாளர்கள் அந்த துறையில நெறைய ஊழல் நடக்குது. அவங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமு, அந்த விஷயத்துல நெறைய ஊழல் நடக்குது. அந்த ஊழல்கள சுட்டி காட்டியிருக்காரு. இப்போ நம்ம நாட்டுல மனிதனுடைய கழிவ மனிதனே அள்றதுங்கிறது எவ்வளோ பெரிய இது ஒரு மாரி அருவருப்பான விஷயம் இல்லைங்களா? அப்ப அத இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் அத பண்றாங்க இல்லைங்களா? அப்போ நீங்க சமூக நீதி இதெல்லாம் பேசுறீங்கல்ல. சமூக நீதி, சமத்துவம்லாம் பேசுறவங்க, மனிதன் கழிவுகள மனிதனே அள்றது வந்து எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு. இத யாரையுமே ஏன் இனிஷியேட் பண்ண மாட்றாங்க? அப்போ ஒரு வேலைகள ஒரு குறிப்பிட்டவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட் ஒரு அண்டர்லைன் வரை பண்றீங்கங்க. இப்போ வேங்கை வயல்ல தொட்டியில மலம் கலந்ததுக்கும், சவுக்கு சங்கர் வீட்ல போய் மலத்த அள்ளி தெளிச்சதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக சீர்கேடு தெரியுங்களா? அப்போ இத ஒரு சில பேர் வந்து இங்க பாராட்டிக்கிட்டும், கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கல்ல. இத பண்ணவங்க கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பயம் வரல. ஆனா இத ஆதரிக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா நமக்கு இன்னும் அச்சம் அதிகமா இருக்கு. நீங்கலாம் மனுஷர்களா? நீங்கலாம் எந்த உலகத்துல வாழ்றீங்க அப்படின்னு. ஏன்னா, இப்ப ஒரு 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 மாநிலத்துல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் என்ன பண்றாருன்னா, அமித்ஷா அவர்களையும், பிரதமர் அவர்களையும் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் அவரோட இது பண்றாங்க. அத வந்து அந்த பாஜகவினர் போய் அத அடிச்சு நொறுக்கி அந்த இடத்த வந்து பெரிய கலவரமாக்குறாங்க. அத சுட்டிக்காட்டி இங்க இருக்கிறவங்க பார்த்தீங்களா? நீங்களா இத பத்தி பேசலாமா? நீங்களே இப்படி பண்றீங்க. நீங்களும் அத பத்தி பேசலாமா? அப்படின்னு. அததான் விஜய் என்ன சொல்றாருன்னா, இங்க பாசிசமும் பாயாசமும் ஒண்ணு தான். நீங்க அவங்க பாசிசம், நீங்க என்ன பாயாசமா? அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம்னா இதுதான். அப்ப அவங்க அது பண்றாங்கன்னா, அப்ப நீங்க இது பண்றது இதுக்கு பேர் என்ன? என்னதான் ஒருத்தவர் உங்க மேல குற்றங்கள் சொன்னாலும், அந்த குற்றங்கள சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க. உங்க மேல வந்து எந்தவித கறையும் இல்ல அப்டின்னா, அவரு வந்து பொய் சொல்றாருன்னு அவர் மேல நீங்க வந்து கேஸ் போடுங்க. அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுங்க. அத விட்டுட்டு பொய் கேஸ் போட்டு உள்ள தர்றதுல எந்த விதத்துல எனக்கு சமூக நீதி இருக்கு? அப்போ அவர் சொல்ற விஷயங்கள் என்ன? அவர் சொன்ன விஷயங்கள் இந்த இடத்துல என்னன்னா, அந்த 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 கூட்டத்த ஒரு பெண் லீட் பண்றாங்க. அந்த பெண் பார்த்தீங்கன்னா, ஒரு வக்கீல். அவங்க பேரணியா, அதாவது ஒரு 30 பேர் வந்து அவங்க வந்து ஒரு அணிவகுப்பு மாரி அணிவகுத்து சவுக்கு சங்கர் வீட்ட நோக்கி போறாங்க. அப்போ ஒரு போலீஸ் கூடவே வராரு. அப்போ போலீஸ் கூடவே உறுதுணையோட நடந்திருக்கா இது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்ப தோணுது. ஏன்னா, அங்க சவுக்கு சங்கர் என்ன பதிவு பண்றாருன்னா, இந்த வீட்டோட அட்ரஸ் என் காவல்துறைக்கு மட்டும் தாங்க தெரியும். வேற யாருக்கும் தெரியாது.
ஏன்னா நான் அவர் வந்து வழக்குலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம், இப்போ சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு யாரும் வீடு தர மாட்றாங்க. அதனால ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த வீட புடிச்சிருக்காரு அவரு. இந்த அட்ரஸ் அது போலீஸ்க்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் குடுத்துருப்பாங்க. அப்படி அந்த குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாரு. இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவருடைய செல்வ பெருந்தகை தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்றாரு. ஏன்னா அவர பத்தி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்குல செல்வ பெருந்தகைக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த பெண் லீட் பண்ணாங்க இல்லைங்களா? துப்புரவு தொழிலாளர்கள் லீட் பண்ணாங்க இல்லையா ஒரு பெண். அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வக்கீல் அவங்க. ஸோ அவங்க எப்படி துப்புரவு பணியாளர்களா வேலைக்கு சேர்ந்திருக்க முடியும்? அப்போ அவங்க பார்த்த யாருமே துப்புரவு பணியாளர்கள் மாரி தெரியல. எல்லாருமே அடியாட்கள், கூலி ஆட்கள் மாரி தான் தெரியிறாங்க. இத வந்து இந்த மாரி போக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல ஷவுக்கு சங்கர் மாரி ஒரு பெரிய ஆளுக்கே இந்த நிலைமை அப்டின்னா, அப்ப நம்மள மாரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள வந்து அதாவது மக்கள் பிரச்சனைய நேர்மையா எடுத்து பேசுறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? பயமுறுத்துறாங்களா இல்லைங்களா? இப்போ அவருடைய விஷயம் வந்து பெரிய ஆளு, அது பெரிய நியூஸ் ஆக்கப்படுது. இப்ப இந்த விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூடியூபர் தான் எடுத்து பேசியிருக்காங்க. ஆனா, இங்க பெரும்பான்மையாக இங்க பெரியாரையும், சமூக நீதியையும், இங்க வந்து பொது உடைமையும் பேசுற யாருமே வாய தொறக்கவே இல்ல. எல்லாம் வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னே புரியல. அப்ப நீங்கலாம் பொய் போராளிகள். பொய் பெரியாரிஸ்ட். நீங்கலாம் பொய் போராளிகள் நீங்கள் எல்லாமே. சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்காக மட்டும் தான் நீங்க ஆதரவா பேசுவீங்களே தவிர, மக்கள் பிரச்சனைக்கு நீங்க வந்து ஆதரவா குரல் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் சீரியஸ் மேட்டரா எடுத்து பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அப்போ ஒரு ஒரு கட்சி மாநில கட்சி தலைவர பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுவும் காவல்துறையே வந்து டைரக்ட்டா வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் டைரக்ட்டா வந்து அவர் குற்றம் சாட்டுறாரு. அப்போ இந்த 2 தரப்பில இருந்துமே எந்த அறிக்கையும் வரல. இது பொய் பேசுறாரா? உண்மை சப்போஸ் அவர் பொய்யாக பேசியிருந்தாலுமே, அவர் மேல நீங்க வழக்கு தொடுக்கலாமே! இல்ல நீங்க ஒரு அறிக்கை குடுத்துருக்கலாமே! மாண்புமிகு நம்ப காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு அறிக்கை வைத்திருக்கலாமே! அவர் பொய் சொல்றாரு. என் மேல வந்து தவறான களங்கம் விளைவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து நீங்க மான நஷ்ட வழக்கு போட்டுருக்கலாமே! இல்ல வேற ஏதாவது நீங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாமே! அது எதுவுமே நீங்க பண்ணவே இல்லையே! அப்போ இது ஏன் நம்ம எடுக்க ஒரு நாள் ஆகுதுன்னா, நேத்து நடந்த சம்பவம் சரி ஓகே. இதுவரைக்கும் சிபிசிஐடிக்கு விசாரணைய மாத்திருக்காங்க. சரி இதுவரைக்கும் அவரு குற்றம் சாட்டுறவங்க யாராவது அதுக்கான எதிர்வினைகள் ஆற்றுறாங்களா? இல்ல அதுக்கான விளக்கம் குடுக்கறாங்கன்னு கேட்டா, யாருமே எந்த விளக்கமும் நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் குடுக்கவே கிடையாது. மேபி இதுக்கப்புறம் குடுத்தா குடுக்கலாம். ஆனா அப்படி யாரும் குடுக்கல. அப்போ நமக்கு இங்க சந்தேகங்கள் எழும்புது. அப்போ நான் இப்ப இன்னைக்கு காலைல நியூஸ் படிக்கும்பொழுது, தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையே அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாநிலத்தோடைய அ தமிழ்நாடு மாநிலம் வந்து சிறப்பாக இருக்கு. இங்க வந்து ஹிந்திய மட்டும் தான் திணிக்கிறாங்க. ஹிந்தி திணிப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்களவையுடைய தொகுதிய வந்து மறுசீரமைப்பு செய்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அத விட மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது ஒரு +2 மாணவி பேருந்து நிறுத்தாம அதாவது கவர்மெண்ட் அரசாங்க பேருந்து அந்த ஸ்டாப்ல நிறுத்தாம அந்த பெண் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு +2 படிக்கிற பொண்ணு ஓடி போய் அந்த பஸ்ஸ ஏறுறாங்க. இது எவ்வளோ பெரிய இதுதான் இங்க தான் நம்ம இருக்கோம். தமிழ்நாட்டுல தான் நம்ம இருக்கோம் நம்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலை 7 செயின்கள் பறிப்பான் சென்னையில. இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவான்மியூர், பெசன்ட் நகர், கிண்டி, சைதாப்பேட்டை, வேளச்சேரி, பள்ளிக்கரணை உட்பட பகுதிகள்ல 15 சவரனுக்கு மேல நகை வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டேட்டுக்கு காலையில 25த். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லங்க. இது வந்து சொர்க்க பூமி தமிழ்நாடு. அப்படின்னு இங்க ஹிந்தி திணிப்பு மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைய திசை திருப்புறாங்க இல்லைங்களா? அந்த வேலைய இங்க இருக்கிறவங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, மக்கள் இத உத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அப்படின்னா, அத சட்ட ரீதியாகவும், ஆதாரப்பூர்வமாகவும் இல்லன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா, நீங்க பொதுமக்களுக்கும், மக்களுக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா, அட்லீஸ்ட் அவங்களுக்காவது லாயலா இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி எதுவுமே இல்லாம, நம்மள ஒருத்தவங்க குறை சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்கள டைரக்ட்டா அட்டாக் பண்றதுக்கு பேரு தான் பாசிசம், பாயாசம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னாரு. அதுதான் இங்க பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த 2026 தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழப்போகுது. அதுக்கு சவுக்கு சங்கர் வீட்ல வந்து எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. அந்த மலம் வீசப்பட்டதுக்கு அவங்க கூட்டணி கட்சிக்கு சார்ந்தவங்களே நெறைய பேர் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவும் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள உடனடியாக கைது பண்ணி, உடனடியாக இதுக்கான விஷயங்கள பண்ணா மட்டும் தான் பொதுமக்களுக்கு கொஞ்சமாவது ஓகே அப்படிங்கிற மாரி ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்பிக்கை வரும். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள மக்கள் செய்திகள பார்த்து, நடக்கிற அநியாயங்கள பார்த்து, எல்லாருமே அமைதியா இருக்காங்கன்னு நெனைக்காதீங்க. அவங்களுடைய புரட்சி எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க.
நம்மளும் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இந்த பதிவு பத்தியோ, இந்த செயல பத்தியும் கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.